இனிய வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தை கவுக்கணும். தமிழக வெற்றி கழகத்தை கவுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற சில, நான் எல்லாரையும் சொல்லலைங்க, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பிட்டிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய மரபு அப்படிங்கிறது திரு கலைஞர் அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக எப்படி செயல்பட்டுருக்குங்கிறத நம்ம எல்லாருமே இருந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நடக்கிற நடைமுறை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்கின்ற ஒரு சில நய வஞ்சகர்களின் செயல்கள்னால அந்த கட்சி மரபு வழியாக இத்தனை ஆண்டு காலமாக எப்படி செயல்பட்டு வந்ததோ அந்த மரபை விட்டு விலகி மக்களுக்கு எதிரான மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு 3 பேரோ 4 பேரோ சேர்ந்து செய்யக்கூடிய சதி வேலையின் முதல் படி இது. திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று காலங்களில் இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டதா எந்த சரித்திரமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அரசியல் பூர்வமாக எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு விரிவாக்கங்கிறது வேற மாதிரி ஆகும். ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சில அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு 3-4 முக்கியமான நபர்கள் மரபு வழி சார்ந்து அல்லாது மரபு வழியிலிருந்து விலகி அந்த கட்சியினுடைய ஒரு கோட்பாடை, இத்தனை வருஷம் பார்த்த கோட்பாட்டை கலைச்சு தான் பண்ணுறீங்க. நீங்கள் கலைக்கணும்னு நினைக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அல்ல. மக்கள் மனசில் கடைசியாக எனக்கு ஒரு மாற்றம்னு சொல்லி அவங்க கட்டி வச்சிருந்த கோட்டை, அவங்க கட்டி வச்சிருந்த கனவு, அந்த கனவு நினைவானவுடன் அந்த நினைவை சிதைக்க, அந்த நினைவை முறியடிக்க, அந்த மக்களுடைய இயக்கத்தை மொத்தமாக அழிக்க நினைக்கிற ஒரு செயல் தானே தவிர நீங்கள் சிம்பிளாக தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கிற செயல் அல்ல. மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய கனவை, ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆசை ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன நிறையா மக்களுடைய கனவுகள் ஆசைகளை பற்றிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அது மேலே கை வச்ச யாரும் திரும்பவும் அரசியலில் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. நீங்கள் கை வைக்கணும்னு நினைக்கிற விஷயமே மக்களினுடைய கனவு மேலே தான். அது மக்கள் எதுக்காக வேணுமாலும் போட்டுங்க, மக்கள் எதை நினைத்து வேணுமாலும் போடட்டும். அது ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே அரசியல் ஈர்ப்பு என்னது, சினிமா கவர்ச்சி. மீண்டும் சொல்கிறேன், சினிமா துறையில் தளபதி அவர்கள் இருந்து தடம் பதித்து தமிழகத்திலிருந்து இந்தியாவிலேயே புகழ்பெற்று ஒரு நடிகராய் தான் அங்கம் வகித்த ஒரு துறையில் சிறப்பானவர் என்ற பெருமையை அவருக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ள கொடுக்கப்பட்டல, அவர் ஃபிக்ஸ் பண்ண அந்த டார்கெட்டிவ் இயர்ஸ்க்குள்ள அவரை ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஒரு துறையில் இறங்கி ப்ரூவ் பண்ணி சாதிச்சு எல்லா இடத்துலையும் பெருமை தேடி கொடுத்த ஒரு மனிதன் இன்னொரு துறையில் சாதிக்க முடியுங்கிறத ரொம்ப எளிதாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், மக்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய அவுட்புட்டு தான் த ரிசல்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ். நான் மீண்டும் சொல்கிறேன், த எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட்டை விட இன்எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதை இன்னமும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஏங்க, அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம் மக்களுக்கு, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் அனுபவமின்மைங்கிறது என்ன தெரியுங்களா பண்ணோம், கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு அதிகாரிகளுக்கு தான் தெரியும். எங்கே என்ன ப்ளஸ், எங்கே மைனஸ், எங்கே ஏற்றணும் இறங்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் புதுசாக அமைகிற அமைச்சரவை, சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு அப்படிங்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்ட பணிகளில் 70-80% வரைக்கும் உண்டான எஸ்ஓபியை கிளியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த விதமான அன்னெசரி தாட் ப்ராசஸ்க்கும் போக மாட்டாங்க. இதில் என்ன இருக்கும், இந்த தேடல்கள், இந்த தோணல்களே அவர்களுக்கு தெரியாது. இதுதான் ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட் அமைஞ்சோன, ஒரு புதுசாக அமையப்பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், மந்திரி சபைகள் அமைக்கப்பெற்ற ஒரு குழுவினுடைய மிகப்பெரிய ஒரு சார் அம்சங்கிறது தான். எ லீடர், ஒரு தலைவர் எவ்வளியோ மன்னர் அவ்வளி. எங்க தளபதியை சார்ந்த அந்த கோர் பொலிட்டிக்கல் டீம் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய அன்பண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள், அன்பண்ணன் ஆனந்த் அவர்கள், அன்பண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அப்போ அன்பண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், ராஜ்மோகன் அண்ணன் அவர்கள், அப்புறம் இது மாதிரி ஒரு வெங்கட்ராமன் அவர்கள். இந்த மாதிரி ஒரு கோர் கமிட்டி டீம் இருக்காங்க. பின்னாடி நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. இவங்களுடைய திட்டங்கள் ஒரு அரசியல் சார்ந்து என்ன மாற்றத்தை விதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அமைச்சரவை, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மக்களிடையும் களத்திலையும் தீர்க்கமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். தலைமையினுடைய ஷார்ட் டைம் விஷன், லாங் டைம் விஷன், இஃப் இட் இஸ் கிளியர், த என்டையர் கவர்மெண்ட் வில் பி கிளியர்.
they can easily able to access the all the higher officials and bottom to top level all the officials in a very clear way. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரெஷ்ங்கிறீங்க, ஃப்ரெஷ் எல்லா கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து சார், எல்லா கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து, முன்னால் ஆண்ட எல்லா கட்சிகளுக்கும் ஆபத்து. அதிமுக சார், அதிமுகவில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். என்னைக்கு அதிமுகவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட, உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை எல்லாருக்கும் இருந்தது. ஏன்னா கட்சியை அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு 4-5 வருடங்கள் மிகவும் ரொம்ப சாமர்த்தியமாக கட்டி வச்சுருந்தார். அந்த கட்டமைப்புகளை உருவாக்க முயற்சித்தார். நிறைய விஷயங்கள் பலன் தந்தது, அதுதான் உண்மை. ஆனால் ஆனால் செல்ஃப் எவாலுவேஷன் டிஎம்கே எப்போ நம்ம தோல்வியை சந்திச்சோமோ எப்போவுமே அவங்க அதை பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம் சார். ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு அரசியலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிறோம்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் சார். நம்ம அனலைஸ் பண்ண தயாராக இல்லை. அடுத்த லெவல் ஜென்ரேஷனே காணும் ஏடிஎம்கேல. அப்போ மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? எங்கே மாற்றத்தை மக்கள் தேடி போகிறாங்களோ அந்த இடத்துக்கு தானே சார் முன்னாள் அமைச்சர்கள் போவாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எவ்வளோ பெரிய தவறுகளுக்கு உள்ளாடப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, நான் முதல்ல சொன்னதான், மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. எல்லாரும் பீப்புள் கேன் பி கரெக்டட் சார். உங்கள் பாஷையில் சொன்னால் வாஷிங் மிஷின் சார். எல்லாத்தையும் அடித்து துவைச்சி வெளுத்து அழுக்கை எடுத்துட்டு அவர்களுடைய திறமையை மட்டும் யூட்டிலைஸ் பண்ண முடியும் சார். அதிமுகவில் என்ன தவறுகள் இருக்குன்னு பாருங்கள் சார். ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அசால்ட்டாக எந்திரிச்சு ஆப்போசிட்டில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பேர் குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, எந்த பேரமும் இல்லை. மாற்றம் அந்த கட்சியில் இருக்கும். என்னோட அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும், 3 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தொண்டை யோசிக்கிறான் சார். அப்போ முன்னாள் அமைச்சர் யோசிக்க மாட்டாங்களா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யோசிக்க மாட்டாங்களா? எம்எல்ஏவாக ஜெயித்தாலும் கூட ஆளுங்கட்சியில் இருந்தால் அதிகமாக ஓகே எல்லாம் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே என்ன கேட்குறீங்க? அதிகாரம் எனக்கு வேணும், வேறு யாரும் வரக்கூடாது. அப்போ உங்களுடைய முன்னாள் மந்திரிகளோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ அதே அதிகாரத்தை தேடி போகிறதுல என்ன தப்பு சார்? தோல்வி வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம் சார். அதுக்குண்டான படிப்பினை என்ன, அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன பண்ண போகிறோம், யாரை வச்சு பண்ண போகிறோம், கட்டமைப்பு என்ன, அதை நீங்கள் ஏற்படுத்தியிருந்தால் நம்பிக்கைங்கிறது அதிமுக கட்சிக்குள்ளே அதிகமாக பெருகி இருக்கும். நீங்கள் நான் மட்டுமே பொதுச் செயலாளர் இந்த பதவியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி நிறையா விஷயங்களை உங்களை சுற்றி ஒரு மையமாக கட்டமைக்கிறீங்க. அப்போ அரசியல் அடுத்தவங்களும் பண்ணணும்ல சார். அந்த அரசியலை தாவேக்கா நல்லா பண்ணிட்டு வராங்க சார். அதை நீங்கள் எதுவும் குறை சொன்னாலும் மக்கள் மத்தியில் போய் சேராது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம், அதிமுகவிலிருந்து வர்றதெல்லாம் இதுக்காக தான் அப்படின்னு குறை சொல்கிறத விட்டு நீங்கள் அரசியல் பண்ணும்பொழுது அவர்கள் அரசியல் பண்ண மாட்டார்களா? பண்ண தானே வேணும். டிடிவி என்ன சொல்கிறார், அவர் மேலாம் ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்லாம் இருந்துச்சுங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் என்ன தவறு சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவும் அதிமுகவும் சேரணுமா வேண்டாமா? அறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் சேர்ந்தார்கள் சார். எதுக்கு சேர்ந்தாங்க சார்? என்ன மனநிலையில் சேர்ந்தாங்க, என்ன சித்தாந்தத்தில் சேர்ந்தாங்க, என்ன கொள்கையில் சேர்ந்தாங்க, எந்த நிலையில் சேர்ந்தாங்க, அதை பாருங்க. இங்கே ஒன்றும் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது, ரத்தம் சிந்தி தண்ணி ஊடுற இடத்துல ரத்தம் ஊடுற இடத்துல ஒன்றும் 2 பேர் சேரலை சார். மக்கள் விரும்பி மாற்றத்தை அரசியலில் விதைச்சிருக்காங்க. அப்படி மக்கள் விரும்பி மாற்றத்தை அரசியலில் விதைத்த அந்த ஒரு தருணத்தில் அந்த ஆட்சிக்கு எதிராக 2 கட்சிகள் சேரணும்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் இது நியாயம் சார்? இப்போ இருக்கிற ஒருத்தர் அண்ணாவும் இல்லை, இன்னொருத்தர் ராஜாஜி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணாவும் ராஜாஜி ஒன்று சேர்ந்தாங்களா, அதனால் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாமா சார்? அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே திமுகவை எதிர்த்து தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கட்சி அதில் இணைச்சிட்டு போயிடலாமே சார் திமுகவில். அப்போ விஜய் எங்கள் தளபதி அவர்கள் சொன்னது சரியாக இருக்குல்ல சார்? போட்டி 2 தான், ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக்கா. முடிஞ்சிருச்சு சார். இதை தான் அவர் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு வர்றாரு. அவரை சொல்வதற்கு இப்போ தான் உங்களுடைய செயல்பாடும் இருக்குது. ஸோ டிடிவி தினகரன் பெருசாக இன்றைக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு, ரொம்ப பெருசாக பேட்டி கொடுக்குறாரு. அவருடைய அரசியல் அஸ்தமனம் அழிஞ்சிரும். அவர் அரசியல் அஸ்தமனம் ஆயிரும். இது மாதிரி தொடர்ச்சி போயிட்டானா அவர் சார்ந்த சாதி அமைப்பை சார்ந்த மக்கள் கூட எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக அவரை புறக்கணிப்பார்கள். இப்போ கூட அவருடைய சுயநலம், அதிமுகலேருந்து எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ போய் நமக்குள்ள கட்சிக்குள்ளே போகலாம், அவருடைய சுயநலம். அப்போ அவருக்கு சின்னமாக இப்போ வரக்கூடாது, நான் போகணும். ஸோ இந்த மாதிரி இன்னமும் அரசியல் தான் நடக்குதே தவிர அந்த கட்சியை ஒன்றுபட்டு போகிறதுல யாருக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் எதிர்கட்சிக்கு வாழ்வு, அது வாழும்.
அவ்வளோதான். அடுத்தடுத்த கட்சிகள் வாழும். அவன் தலைமுறை என்ன, அவன் என்ன பண்ணணுங்கிறத பார்க்க தான் செய்வான். அதனால் அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ குறைகளை சொல்லுங்கள், சரியான குறைகளை சொல்லுங்கள். ஸோ ஒரு ஆட்சி அமைஞ்சு 60 நாள் கூட ஆகாத நம்ம தொடர்ச்சியாக நான் குறைகளை மட்டுமே நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால், அவர் தளபதி அவர்கள் கூறியது போல் எதிர்க்கட்சி என்றால் எதிர்த்து நிற்கிறதானா? சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பாருங்கள். இன்றைக்கி பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், அறநிலைத்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மற்றும் இதர துறைகள் எல்லா போக்குவரத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் பார்ட்டி ஃபண்ட், இந்த கமிஷன் ஆஃப் கரப்ஷன் ஒழிஞ்சிருக்கா இல்லையா? நான் 100% ஒழிஞ்சிருக்குன்னு சொல்ல. நான் தனிப்பட்ட முறையில் நான் ஐ வாஸ் ஐ ஃபெல்ட் இன் அ வெரி குட் வே வென் ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் குட் ஆஃபீஸர்ஸ். அவங்கள்ட்ட பேசுகிறதின் அடிப்படையில் என்னோடது சொல்கிறேன். 60-70% முன்னாடி இருந்த நிலைமை இல்லை சார். ஒரு சின்ன கோயிலில் போய் ஒரு சின்ன ஒரு 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 டொனேஷன் கொடுத்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போனால், இல்லைங்க அரசாங்கத்தில் இன்னும் சர்க்குலர் வரல, போன வருஷம் வாங்கினாங்க, இந்த வருஷம் வாங்கலை சார். இதுதான் மாற்றம், இதுதான் மாற்றம். ஒரு ஆலயத்துக்கு போனால் ஒரு பிரசாதம், ஒன்றும் இல்லை, ஒரு பிரசாதம், அது ஒரு பெரிய வேலை இல்லை. கோயிலுக்குள்ளே போனால் மக்கள் மன நிம்மதியோடு அந்த ஆலயத்தினுடைய அருமையாக அந்த இடத்துல பிரசாதங்கிறது பல ஆண்டு காலமாக அங்கேயே ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக தயாரிக்கப்பட்டு வரும் சார். இதை யார் வேணுமாலும் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்க முடியும். அதை இன்றைக்கி எடுக்கிறாங்க இல்லையா, அதை கோர்ட் பாராட்டுது இல்லையா? இது ஒரு பெரிய கம்பச்சித்திர வேலை இல்லை, சின்ன வேலை தான். இன்றைக்கி சுமார் ஒரு 500-600 சதுரடி கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எல்லாம், கோயில் சொத்துக்களை எல்லாம் தனிநபர் பெயர்லாம் நிறையா பட்டா போட்டிருக்காங்க, நிறையா கிரையம் பண்ணியிருக்காங்கன்னு வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் மீட்டிருக்காங்கல்ல, அதை நம்ம என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம பாராட்ட மாட்டோம். ஆன்லைன் தரிசன முறையை கோயில்களில் கொண்டு வந்து ஸோ நிறைய கோயில்களில் மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு, அதை பார்க்க மாட்டோம். டாஸ்மாக் துறையில் சம்பளத்தை 25% வரை உயர்த்தி இனிமேலாச்சும் அந்த 10 ரூபாவோ 20 ரூபாவோ கூடுதலாக வாங்குற தவிர்க்கறதுக்கு உண்டான முறையை படுத்தியிருக்காங்க. எப்பொழுதுமே வருஷம் இன்க்ரிமெண்ட் போடுறது தான். ஆனால் எப்பவும் இல்லாமல் வழக்கத்தை விட 7-8% கூட போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை பணிதானே தவிர, இந்த பணிகள் இதற்கு முன்னால் தெளிவாக செய்யப்படாததற்கு காரணம் அப்போ சைடில் அவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்கங்கிறதுக்காகவா? இன்றைக்கி அதை சம்பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நிறையா பண்ணுறாங்கல்ல சார், பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்கள் முயற்சிகள் எடுக்காமல், எஃபர்ட்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட் தென் த ரிசல்ட். ஸோ எஃபர்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். ரிசல்ட் வருது வராமல் போகுது, அது நெக்ஸ்ட்டு சார். எஃபர்ட்ஸ் ஆர் வெரி கிளியர் சார். பீப்புள் ஆர் மச் சாட்டிஸ்ஃபைட் ஆன் தி எஃபர்ட்ஸ். கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸ் மேலே சாட்டிஸ்ஃபைட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வருமா சார்? எஃபர்ட்ஸ் நல்லா இருந்தால் ரிசல்ட் வரும் சார், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குறைகளை ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சிகள் சொல்வார்களே, ஆனால் மற்ற அனைவருமே அவர்களுடைய அனுபவங்களை பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாலுமே எல்லாருமே 100% சார். குடும்பத்தில் கூட ஒரு உறவினரை 100% திருப்திப்படுத்த முடியாது சார். ஒரு ஆட்சியில் எப்படி படுத்த முடியும்? 70% 80% தான் ரிசல்ட் இருக்கும். சக்ஸஸ் ஃபேக்டருங்கிறது எண்ட் ஆஃப் த ஒரு 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 கவர்மெண்ட்டோட எண்டில் தான் தெரியும், இல்லை ஒரு வருஷத்துமாச்சும் தெரியும். 60 நாளில் எதிர்பார்க்குறோம். 50 ஆண்டுகள் திராவிட கட்சி ஆண்டு வெறும் 60 நாளில் 50 நாளில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வேர் இஸ் த க்ளீன் கவர்மெண்ட், வேர் இஸ் இது மகளிருக்கு உண்டான பாதுகாப்பு என்ன? இது எங்க சார்? தனிநபர்னால் ஏற்படுகின்ற தவறுகள் ஒவ்வொரு ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு முன்னாள் ஆட்சியும் பொறுப்பு கிடையாது. அதை அவங்க குற்றம் சொன்ன பொழுது நாங்கள் எல்லாருமே சுட்டி காட்டணும். தனிநபர்னால் ஏற்படுகின்ற ஒரு விஷயத்துக்கு எந்த அரசாங்கமும் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் மறைமுகமாக அந்த தனிநபரை இந்த விஷயங்களை செய்யக்கூடிய அந்த சமூக நிலை இருக்குல்ல, அந்த சமூக நிலையை ஒரு பாசிஃபையான சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரணும். அதுதான் கவர்மெண்ட்டோட வேலை. அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் இயர்லியராக எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்னென்ன எடுத்துகிட்டு இருக்காங்கிறது முக்கியம். நிறையா விஷயம் ஸ்ப்ரெட்டட் ஆகி போயிருக்குல்ல, ஒரு கல்ச்சர், ஒரு அரசியல் மாற்றம், ஒரு சிந்தனை, ஒரு தெளிவு. இந்த கட்சியான இதெல்லாம் பண்ணால் எல்லாமே நடக்கும், இந்த கட்சியான இப்படி போனால் அதிகாரிகள் இருக்காங்க. இந்த நிலைப்பாட்டையும் உடைச்சி இன்றைக்கி அடுத்த கட்ட ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமூக சூழலை, சமூக சிந்தனையே மாறணும். மாறினா தான் இந்த தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளுடைய பர்சன்டேஜ் குறையும். அது வரைக்கும் இன்றைக்கி அங்கே இது நடந்துருச்சு அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம அனுதாபம் தெரிவிப்போம். ஸோ இதற்கெல்லாம் ஒன்றே காரணமாக முன்னாடியும் கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது, இப்போயும் கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது. இது கூட்டாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மேகதாதுல தண்ணி வரல, முதல்வர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். முதல்வர் வாயை திறக்கல தான் சார். முதல்வர் வாயை திறந்தால் உடனே அங்கே கேட் திறந்துருவாங்களா? சொல்லுங்கள். முதல்வர் வாயை திறந்து விட்டால் அங்கே உடனே கேட் வால்வை திறந்து தண்ணி நாளைக்கு வந்துடுமா சார்? அங்கே பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. பெங்களூரில் மழை இல்லை, 3 மாதம் ஆச்சு பெங்களூரில் மழை பெஞ்சு. இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வருஷமும் பெங்களூரில் மழை பெய்யும், கர்நாடகாவில் மழை இருக்கும்.
உங்களுக்கு தெரியும் மற்ற நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி கிடையாது. தமிழ்நாடோ மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லை. கர்நாடகாவில் குறைந்தது 4-5 மாதங்கள் தொடர்ச்சியாக மழை இருக்கும். அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஒரு வாட்டர் சோர்ஸே. ஸோ அங்கே இருந்து வரதுக்கு அந்த தண்ணியெல்லாம் தான் மற்றபடி காவேரி ப்ளஸ் இந்த மழை தண்ணியெல்லாம் சேர்ந்து தான் நம்ம கர்நாடகாவுக்கு வரும். அவங்களுக்கு உபரி நீராக போவோம். அந்த உபரி நீரை திறந்து விடுவாங்க. அதை நம்ம பாசனத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பண்ணது போக மிச்சமெல்லாம் போய் கடலில் கலக்கும். இப்போ 3 மாதமாக கர்நாடகாவில் மழையே இல்லை. போன வருஷம் இருந்த மழையில் பாதி கூட இன்னும் வரைக்கும் இல்லை. அவங்களால உண்மையாக சொல்கிறேன் சார், பெங்களூரில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பேசினா எப்படி திறக்க முடியும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. அந்த தீர்ப்பை முன்னாள் ஆட்சி காலத்தில் ஸோ அந்த ஆணையம் அமைச்சு அந்த ஆணையம் சொல்கிற வழிகாட்டு முறையை சரிவர பண்ணலைங்கிறப்ப அந்த தீர்ப்பை அப்பயே கூட வாங்கியிருந்தா இன்றைக்கி நம்ம என்ன சோர்ஸ் கிடச்சிருக்கோம்ல. சரி, என்ன தான் பண்ணாலும் இன்றைக்கி உண்டான நிலைமைக்கு அவங்க பொறுமையாக தான் இதை ஆக்ஷன் எடுத்து அந்த தண்ணீர் பிரச்சனையை கொண்டு வர முடியும். அவங்க மேகதாது அணை சொல்லுவாங்க சார், எல்லாருமே அங்கேயே ஒரு முதல்வர் மாறி இருக்காரு, ஒரு விஷயத்த பண்ணணும், அவர் வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட் அவருடைய மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் உடனே மேகதாது அணை கட்டுறதுக்கு யாரும் அனுமதிக்க போகிறதில்ல. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அரசியல், சிம்பிளி அரசியல். நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அவங்க இப்போ கிளைம் பண்ணுற விஷயம் காவேரியில் இருக்கிற தண்ணியை இதுக்கு முன்னாடி அவங்க கிளைம் பண்ணது எங்களுடைய மாநிலத்திற்கு விவசாயத்துக்கு வேணும்னு. இப்போ அவங்க கிளைம் பண்ணுறது பெங்களூரோட குடிநீருக்கு வேணும்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெங்களூர் மக்களுக்கு குடிநீருக்கு வேணும் அப்படின்னா எந்த ஒரு அரசாங்கமும் அந்த மக்களுக்கு உண்டான குடிநீர் தேவையை முதல்ல நிவர்த்தி பண்ணணும். ஸோ அதை வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. அதை ஆராய்ஞ்சு அந்த கர்நாடகா பெங்களூரை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு எவ்வளோ குடிநீர் வேணும், எத்தனை டிஎம்சி வேணும் அப்படிங்கிறத நிர்ணயிச்சு கொடுத்துருக்காங்க. அதை மீறி இருக்கிற தண்ணியை திறக்க சொல்லி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதை முடிவு எடுக்கணும்னா, சுயநலமாக யோசிக்கணும்னா அந்த மாநிலத்தினோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் அறியணும். சும்மா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டோம், பேசிட்டோம், இது பண்ணிட்டோம், அது தீர்வு இல்லை சார். அது தீர்வு இல்லை. ஒரு காலகட்டம் இருக்குது, அந்த காலத்துக்கு பொறுத்துக்குவாங்க. அதுக்குள்ளே மழை தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த மழையினால் 2 டிஎம்சியோ 3 டிஎம்சியோ தண்ணி ஏறிச்சுன்னா திறந்து விட போகிறாங்க. இதுதான் இயல்பு, நேச்சர் தான், யதார்த்தம் தான். ஏன்னா அந்த தண்ணிக்கு வந்து தான் ஆகணும். நம்மளும் யோசிக்கணும் சார். நம்ம இத்தனை வருஷமாக 50 காலத்தில் கல்லணையில் இருக்குது, முக்கம்பூரில் இருக்குது, அதுக்கு நடுவில் நம்ம தேக்கி வைக்கிறதுக்கு எங்கேயா அணை கட்டியிருக்கோமா, தேக்கி வச்சுருக்கோமா, அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? சரி, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. அவங்க மேகதாது அணையை பல வருஷங்களாக பேட்டி இருந்தாலும் இன்ன வரைக்கும் கட்ட முடியல. அது நடைமுறையில் சாத்தியமல்ல. அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அது பெங்களூரை சுற்றி உள்ள ஒட்டுமொத்த நகரங்களை பாதிக்கும். அவங்களுடைய இன்டைரக்ட் கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட்டோட விஷயம் மேகதாது அணையை கட்டினா இன்னும் தண்ணி நல்லா அதிகமாக கிடைக்கும், அந்த தண்ணி இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது அவங்களோட எண்ணம். அது ரொம்ப ஆண்டு காலமாக இருக்குது. பாஜக அங்கே பேர் இருந்துச்சு, காங்கிரஸ் ஆண்ட பேர் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு சார். ஈஸியாக இன்றைக்கி வந்து வந்தோன்னே அவரை போய் பேசுங்க, கேட் வாலை திறந்துட சொல்லுங்கள், கேட் வாலை திறந்தால் வந்துடுமா தண்ணி சொல்லுங்கள். கர்நாடகாவில் ஏதாச்சும் பாஜகவுக்கு ஒரு ஆட்சி, காங்கிரஸ்க்கு ஒரு ஆட்சி இருந்தது, ஒரு வாய்ப்பு இருந்தது.